வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். இறைவுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள்வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள்வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறைவுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறைவுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலரின் ஆண்டு பெருவிழாவின் நிறைவு நாள் நன்றி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாள் மகிழ்வின் நாள், அருளின் நாள், நிறைவின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். திருமுழுக்கு, திருநற்கருணை, இந்த இரண்டு அருட்சாதனங்களும் எதிர்நோக்கின் அருள் சாதனங்கள். திருமுழுக்கின் மூலமாக ஒருவர் கடவுளின் பிள்ளையாகவும் இயேசுவின் உடலாகவும் மாறுகின்றார். இயேசுவின் உடலாக, உடலின் உறுப்பாக மாறுபவர் இயேசுவை போலவே செயல்பட இயேசு தன்னையே உணவாக தருகின்றார் என்பதை திவ்ய நற்கருணை எடுத்துரைக்கின்றது. இந்த திருவருட்சாதனங்கள் நிறைவேற்றப்படும் நேரங்களில் நாம் ஒவ்வொருவரும் பெற்ற திருமுழுக்கையும் திவ்ய நற்கருணையை முதலாக பெற்ற தருணங்களையும் நினைத்து பார்ப்போம். பாதுகாவலரின் இந்த நிறைவு திருப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். வருகின்ற காலம் முழுவதும் நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக இத்திருப்பலியில் வேண்டுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செம்மன் புனிதராய் மறைசாட்சியும் நம் பாதுகாவலருமான புனித அருளானந்தரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் தன்னூத்து புனித அருளானந்தர் ஆலய பெருவிழா திருப்பலிக்கு மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றுகிற நம் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய சேர்ந்தமரம் பங்கின் முன்னாள் பங்கு தந்தையும் தற்போது அம்பாசமுத்திரம் பங்கு தந்தையுமான அருட்திரு முனைவர் அருள் அம்ப்ரோஸ் அவர்களையும், இன்றைய திருப்பலியில் புனித அருளானந்தருடைய மறைசாட்சி பயணத்தை, இறை வார்த்தையை, அனுபவத்தை நமக்கு பகிர வருகை தந்திருக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் பங்கு தந்தையும் சுரண்டை அற்புத சுரங்க புனித அந்தோணியார் திருத்தல அதிபருமான அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களையும், இந்த திருவிழா மகிழ்வில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து உறவை பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கிற நம்முடைய உறவினர் திருமலாபுரம் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை புரோ அவர்களையும், தன்னூத்து இறைமக்கள், திருத்தல திருப்பயணிகள் அனைவரின் சார்பாக வருக வருக என கரங்களை தட்டி பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பெருவிழா திருப்பலிக்கு
பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதிசய மின்னல் மாதாவின் அன்பு பிள்ளைகளே, புனித அருளானந்தரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் பங்கு தந்தை என்கிற முறையில் கரங்களை தட்டி பெரு மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று இயேசு கிறிஸ்து பிறந்த மாபெரும் யூபிலி ஆண்டு என்று அறிவித்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் விண்ணக திருப்பயணிகள், மண்ணகத்தில் நம்பிக்கையோடு பயணத்தை தொடரக்கூடியவர்கள். நமக்கு முன் மாதிரிகையாக, முன்னோடிகளாக பல்வேறு புனிதர்கள் இந்த பயணத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். நமது பாதுகாவலர் புனித அருளானந்தர் தன்னுடைய இரத்தம் சிந்தி மறை சாட்சி பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த பயணத்தில் நாமும் பங்கேற்க, பயன்பெற, அருள் பெற இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். பெருவிழா திருப்பலியை தகுதியான முறையில் கொண்டாட தடையான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுகளாலும் பாவங்கள் செய்து என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானவரையும் சகோதரர்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து நம்மை நிறைநல் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ.
மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, எங்கள் நாட்டில் உம்முடைய மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித அருளானந்தரின் இதயத்தை உம்மீதும் உம்முடைய மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், அவரோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உந்திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் வருடம் சகோதரர் எழுவரும் அவருடைய தாயும் உண்மை கடவுளை ஒருபோதும் எச்சூழலிலும் மறுத்துவிடக்கூடாது என்பதில் மிக உறுதியுடன் வாழ்ந்ததையும் அதனால் இறப்பை துணிவுடன் சந்தித்ததையும் பார்க்கின்ற போது நாமும் கடவுளுக்காக வாழ்வோம் என்ற உள்ள உறுதியை பெற்றிட அழைக்கும் இவ்வாசகத்திற்கு உருக்கமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடப்படும் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவோர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா உனையன்றி உலகில் கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கடி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா உனையன்றி உலகில் என் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். இரண்டாம் வாசக முன்னுரை. ஸ்தேவான் மறைசாட்சியாய் மணிமுடி தரித்த நாளினை
நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர் அருளும் வல்லமையும் நிறைவாய் பெற்று இயேசுவின் உடனிருப்போடு இணைந்து வாழ்ந்தவர் என்பதை பார்க்கின்றோம். தனது இறப்பை விலைமதிப்பற்ற ஒரு விண்ணக காட்சியாக கண்டார். எனவேதான் மனமகிழ்வோடு ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னையே கடவுளிடம் ஒப்படைக்க முடிந்தது. நம் பகைவரை, நம்மை துன்புறுத்துவோரை மனதார மன்னிக்கும் மனநிலை கேட்டு இவ்வாசகத்திற்கு செவி மடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 55 முதல் 60 வரை. அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் அப்படியே அமர்ந்திருங்கள்.
நற்செய்தி பிரிவு 12 இறை வார்த்தை 24. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அருளானந்தர் சிந்திய இரத்தத்தினால் இந்த மண் மட்டும் சிவக்கவில்லை, தமிழக மக்களின் மனங்களும் சிவந்தன. இந்த சிவப்பதிகாரம் உருவாக்கிய மறைசாட்சி பயணம்தான் நாம் எல்லோரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாயிருப்பதற்கான அடையாளம். திரு அவை வரலாறு சொல்கிறது, வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று. புனித அருளானந்தர் சிந்திய இரத்தத்தில் விழுந்த வித்துக்களாய் இன்று தமிழக திரு அவை உயர்ந்து நிற்கிறது. அந்த உயர்வில் மறைசாட்சி பயணத்தில் நாமும் பங்கேற்போம். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, உண்மையிலேயே ஒரு மறை சாட்சியம் என்பது எப்படி இருக்கும் என்பதை நாம் அப்படியே உணர்வுபூர்வமாக கண்டு நம்முடைய கண்களெல்லாம் கலங்க, நம்முடைய உள்ளம் அந்த நம்பிக்கையிலே உறுதிப்பட்டதாக இருக்க நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்ம பையங்களை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். அவர்கள் அதை தத்ரூபமாக நமது கண் முன்னே கொண்டு வந்தார்கள். அதுவும் அருளானந்தராக அதோ வருகிற பொழுது அவன் அப்படியே போட்டு இழுத்துட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா, அதுதான் அதில் ஒரு விஷயம். பிரியமானவர்களே, கமிட்மெண்ட் என்று இதை நாம் சொல்லுகிறோம். நாடகம் நடிப்பதாக இருந்தால் அது சும்மா கீழே ஒரு துணியை போட்டு அல்லது ஒரு பாய் போட்டு அது மேலே போட்டு அல்லது ஒரு போர்வையை கீழே போட்டு அதுக்கு மேலே அவனை நம்ம இழுத்துட்டு வந்தோம்னா அவனுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஒரு யோசனையை யோசித்து பாருங்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த அருளானந்தரை பற்றி கொண்டு வர வேண்டும் என்கின்ற பொழுது கொஞ்ச நேரம் ஒரு நடிப்பாக இருந்தாலும் ஒரு நாடகமாக இருந்தாலும் வலிதானே, வேதனை தானே. அதை பார்க்குற பொழுது அங்கே பார்க்குறேன் பெரிய ஆட்கள்லாம் அப்படி கண்ணை மூடிச்சு, ஐயோ ஐயோ. பிரியமானவர்களே, அதுதான் உணர்வு. இப்போ இந்த இடத்திலேயே ஒரு சாதாரணமாக ஒரு காட்சி தான் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த காட்சி வடிவத்தில் கூட நெஞ்சம் பதைக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இப்படி ஒரு நிகழ்வாய் நடந்த பொழுது நம்முடைய முன்னோர்கள் அந்த இடத்தில் நின்றவர்கள் எப்படி மனம் மாறாமல் இருக்க முடியும்? எனவே மனிதன் என்பவன் ஏதோ வார்த்தைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறவன் என்பதல்ல, அந்த வார்த்தைகளை தாண்டி அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிற அர்த்தங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்பதை இந்த புனித அருளானந்தருடைய மரணம் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறது. எனவேதான் அவருடைய தலை வெட்டுப்பட்டு விழுந்த இடம் அப்படியே செந்நிறமாய் மாறிவிட்டது. அங்கிருந்த மக்களுடைய கண்களெல்லாம் கலங்க, முகமெல்லாம் சிவக்க, அவர்கள் இரத்தத்திலிருந்து அவர்கள் இதயத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடியது என்று சொன்னால் அது பொய்யல்ல. எனவே நமது அருளானந்தருடைய இந்த ஆலயத்திலே புனித அருளானந்தருடைய மறை சாட்சியத்தை விழாவாக கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. இதயத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வாங்க. அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்த இந்த நிகழ்ச்சி கண்ணை மூடிக்கோங்க. பறக்க வேண்டாம், வெளியில் பக்கத்தில் இருக்கவங்கள பற்றிலாம் யோசனை வேண்டாம், கண்ணை மூடிக்கோங்க. இதோ அந்த அழுகுரல், இயேசுவே எல்லாம் உமக்காக, அந்த வசனம் அப்படியே கேட்ட பொழுது நம்முடைய உடம்பிலே ஒரு மெய் சிலிர்ப்பு. இதோ போட்டு இழுத்து கொண்டு வருகிறார்கள் ஆலயத்தினுடைய பகுதியிலே.
இத்தனைக்கும் இது ஒரு நல்ல அமைப்பான தளம்தான், தரைதான். ஆனாலும் கூட அதை பார்த்த பொழுது நம்முடைய மேனி எல்லாம் அப்படியே உருகி, நம்முடைய கண்களெல்லாம் கலங்கி, நம்முடைய இதயம் பதபதைக்க, ஐயோ இது வேண்டாம், ஐயோ இது கூடாது என்று. பிரியமானவர்களை, அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, இதயத்துக்குள்ளே இறங்குங்க. உங்கள் இதயம் இதோ ஆண்டவரை மையப்படுத்தப்பட்ட இதயமாக, மறை சாட்சியத்திலே வேத சாட்சிகள் சிந்திய இரத்தத்தினால் என்று விளைந்து நிற்கிற இந்த விசுவாசத்திலே நாம் பங்கெடுக்கிறோமே. இந்த பங்கேற்பு என்பது ஏதோ சும்மா ஒரு பங்கேற்பு அல்ல. ஒரு திருப்பலியும் என்பது ஏதோ ஒரு வழிபாட்டு கொண்டாட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக உயிர் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் விட்டார் என்பதனுடைய ஒரு அடையாள பலி இயேசுவை நினைவுக்கு கொண்டு வாங்க. இந்த அருளானந்தரிலிருந்து இயேசு கல்வாரி மலையிலே நோக்கி பயணம். அந்த பயணம் ஒரு மறை சாட்சியத்தின், வேத சாட்சியத்தின் பயணம், நமக்கான பயணம். இயேசு அப்படியே வருகிறார். ஏதோ சிலுவையை தோளில் வைத்து கொண்டிருக்கிறார். அவரை அடியடி என்று அடிக்கிறார்கள். அந்த வீதிகளிலே இழுத்துச் செல்லுகிறார்கள். அப்படியே கொண்டு போய் சிலுவை மரத்திலே அவரது கைகளிலே ஆணி, காலிலே ஆணி, தலையிலே முள்முடி, உடம்பெல்லாம் இரத்தம் கிழிந்து தொங்க அப்படியே எடுத்து சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அன்பு குழந்தைகளை யோசித்து பாருங்க. இயேசுவே, எனக்காக கல்வாரி மலையில் உயிர் கொடுத்தவரே, உம்முடைய துன்பத்தையும் துயரத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அனுபவிக்க வருகின்றோம். எனக்கு துன்பமும் துயரமும் வருகிற பொழுது அதை மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, எனக்காக எந்த பாவமும் செய்யாமல் இருந்தாலும், எந்த குறையும் இல்லாமல் இருந்தாலும் சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவே, ஒரு சிறு காரியம் எனக்கு எதிராக போகிற பொழுது, என் விருப்பத்திற்கு எதிராக ஒரு சிறு காரியம் என் கைமீறி போகிற பொழுது, என் உடலிலே ஒரு துன்பம் வருகிற பொழுது, யாராவது எனக்கு இடையூறு செய்து என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற பொழுது, இதோ நான் வெகுண்டு எழுந்து விடுகிறேன். காட்டாற்று வெள்ளம் போல, புயலடிக்கின்ற கடல் போல பொங்கி கொந்தளித்து எழுந்து விடுகிறேன். அந்த இடத்திலே சாத்தான் எனக்குள் புகுந்து விடுகிறான். ஆண்டவரே, உமது ஆவியால் நிரப்பும். வேத சாட்சிகளைப் போல எந்த துன்பம் வந்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும், இதோ நான் அமைதியிலே உம்மை விட்டு பிரியாத பிள்ளையாய் தூய ஆவியால் மட்டுமே வழி நடத்தப்பட, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளால், என் கணவனால், என் மனைவியால், என் சகோதர சகோதரிகளால், என் வயதான பெற்றோரால், எனக்கு அருகில் இருக்கிற உறவுகளால், சொந்தங்களால் அல்லது பகைவர்களால், நான் வேலை செய்யும் இடங்களிலே எனக்கு தொல்லை செய்கிறவர்கள், என் வியாபார தளங்களிலே என்னை வீழ்த்த காத்து கொண்டிருப்பவர்கள், ஏன் என் முதுகிலே குத்துகிற எனக்கு நண்பர்களைப் போல் இருந்து துரோகம் செய்கிறவர்கள், ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இதோ இந்த அருளானந்தருக்கு இருந்த அதே ஆவி என்னுள்ளும் வருவதாக. சிலுவையிலே உம்மை சுமந்த அதே ஆவி என்னுள்ளும் வருவதாக. பொறுமை என்கின்ற புண்ணியத்தை, தாட்சி என்கின்ற புண்ணியத்தை, மன்னிப்பு என்கின்ற புண்ணியத்தை எனக்கு கொடும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த நேரத்தில் எனக்குள் தாரும். என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும், என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். இது முடிவல்ல, இது அழிவல்ல. நான் வீழ்ந்து போகிறவன் அல்ல, நான் விதையாய் மீண்டும் எழுவேன். என்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் மீண்டும் எனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். என்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும், நான் வடிக்கின்ற என் ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் எனக்கு நிறைந்த பரிசை தரும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, பெரிய நம்பிக்கை எனக்குள் இருக்கும். உம்முடைய விசுவாசமான நம்பிக்கை எனக்குள் இருக்கும். என் ஒவ்வொரு பாடுகளும் பலனில்லாமல் போகாது என்கின்ற விசுவாச நம்பிக்கையை தாரும். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி. அன்பு குழந்தைகளே, அருமையான ஒரு ஜெபத்தை நாம் செய்தோம். இந்த ஜெபம்தான் இந்த பவனிக்கு, இந்த பயணத்திற்கு சரியான முறையிலே நம்மை நிறைவு செய்திருக்கிறார். ஏனெனில் நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை ஜெகன் ராஜா அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக பார்த்து செய்கின்ற ஒரு தந்தை. ஒரு காரியம் ஏதோ எப்படியோ நடந்தால் போதும் என்பதல்ல, அது இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படி இருந்தால்தான் அதிலே அர்த்தம் இருக்கும் என்று. அதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சியிலே அவர்களுக்கு சோதனைகள் எத்தனை, சவால்கள் எத்தனை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சோதனைகள், சவால்களை எல்லாம் மன உறுதியோடு தாங்கி அவற்றிலிருந்து வெற்றியை கொண்டு வருகிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது வேத சாட்சியத்தின் பயணம் என்பது
அவ்வளவு எளிதல்ல என்பதை நம்மோடு வாழுகிற இந்த புனிதர்கள் மட்டுமல்ல, இன்று வாழுகிற மனிதர்களும் நமக்கு சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்தை தந்த தந்தை அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே கரவொலி மூலமாக நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, அதுபோல பாசத்திற்குரிய தந்தை அம்புரோஸ் அடிகளார் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், நமது முன்னாள் பங்கு தந்தை. இந்த இடங்களை எல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்து அந்த நாட்களிலேயே நம்முடைய சபை வளர்வதற்கு தேவையான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்த தந்தை அவர்களோடு இணைந்து நமது மண்ணின் மைந்தர் ப்ரோ அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். தந்தையர்களுக்கும் நாம் திருவிழா வாழ்த்துக்களை சிறப்பான முறையிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த இடத்துல நாம் நின்றாலே நிறைய காரியங்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். ஒன்று, இந்த ஆலயம் அருளானந்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். ஆனால் இந்த இடத்திலே அதிசயமாய் இந்த மின்னல் மாதாவாய் அன்னை மரியாள் தரையிறங்கினார், களமிறங்கினார். ஆகவே அன்னையை பற்றி நாம் பேசாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு விழா. என்ன விழா? ஆண்டவரை ஆலயத்தில் அர்ப்பணித்த விழா. கரெக்டாக வந்திருக்காருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட விழா. அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? பேசாமல் இருக்க முடியாது. ஆகவே ஒரு முப்பெரும் விழாவை நாம் மகிழ்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 3 விழாக்களின் மையமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்றால், அருளானந்தருடைய மறை சாட்சி பயணம். அந்த பயணத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ அருளானந்தருடைய திருவிழாவை பற்றி பேச வேண்டும், அன்னை மரியாள் தரையிறங்கியதை பற்றி பேச வேண்டும், ஆண்டவர் இயேசு அர்ப்பணிக்கப்பட்டதை பற்றி பேச வேண்டும், 4வது மறை சாட்சியத்தின் பயணம். எனவே பாப்பரசர் அவர்கள் இந்த ஆண்டை, ஜூபிலி ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே நாம் ஒரு திருப்பயணிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது எதிர்நோக்கு கொண்ட ஒரு திருப்பயணம், எதிர்நோக்கு இல்லாத திருப்பயணம் அல்ல. இப்போ இந்த அருளானந்தரை இழுத்துட்டு வந்தாங்கல்ல, அவர் கீழே கிடந்து உருண்டு அவரை கனியும் இழுத்து கொண்டு வந்து வச்சு அடித்து அவர் தலையை வெட்டினாங்கல்ல, இது தேவையா? இந்த கேள்வியைத்தானே பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கேட்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவீங்க வீட்டில், இல்லை இதை இப்படித்தான் செஞ்சாகணும், ஐயோ இது இல்லைன்னா தப்பாயிரும் அப்படின்னு 4 பேர் உங்களை வந்து இந்தான்னு மண்ணள்ளி போட்டு திட்டி தீத்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஆளுக்க கேட்குற முதல் கேள்வி என்ன கேள்வி? உனக்கு இது தேவையா? சும்மா உட்காராங்க, ஊரே வேடிக்கை தானே பார்க்க, எல்லாருக்கும் இல்லாத அக்கார உனக்கு மட்டும் ஏன் வந்தது? இல்லை, அவங்க வாழ்க்கை வீணாயிருமே, இன்னார் வாழ்க்கை வீணாயிருமே, இன்னார் கெட்டு சீரழிந்துருவாங்களே, அல்லது இந்த காரியம் இப்படி போச்சுன்னா ஐயோ, இந்த பதட்டம் உனக்கு எதுக்கு? நீ வாட்டுக்கும் வேலையை பார், உனக்கு இது தேவையா? இதான கேள்வி. பிரியமானவர்களே, இந்த மறை சாட்சிய பயணத்திலே நமக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி அதுதான். துன்பத்தின் துயரத்தின் நேரத்தில் இப்படி இழுத்து கொண்டு வருகிற பொழுது, சாட்டையால் அடிக்கிற பொழுது, சிலுவையில் அறைகிற பொழுது உனக்கு இது தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டா சொல்லப்படுகிற பதில் என்னவென்றால், ஆம் தேவை. ஏன் தேவை என்றால், நான் எதை சம்பாதித்துக் கொள்ள இருக்கிறேன்? விண்ணக வாழ்வை சம்பாதித்துக் கொள்ள இருக்கிறேன், நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ள இருக்கிறேன், என் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதித்துக் கொள்ள இருக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது தேவை. இது இல்லை என்றால் பெரிய ஆசீர்வாதத்தை, நிறைந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கு மறுக்கப்பட்டு விடும், அது நமக்கு இல்லை என்று போய்விடும். பிரியமானவர்களே, இந்த மறை சாட்சியான அருளானந்தருடைய பயணம் எங்கிருந்து தொடங்கியது என்றால், அவர் தன்னுடைய நாடு போர்ச்சுகலில் இருக்கிற பொழுதே தொடங்கிவிட்டது. லிஸ்பன் நகரிலே அவர் பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவர். அரச குடும்பத்தில் அவர் மட்டுமல்ல, அவருடைய உறவுகள், சொந்தங்கள், குறிப்பாக அவருடைய நண்பர் பீட்டர், அவங்க 2 பேருமே ராயல். பார்த்தீங்கன்னா அப்படி தோரணையா குதிரையில் வலம் வருவதும், தங்கத்தட்டில் சாப்பிடுவதும், பணிபுரிவதற்கு 100கணக்கான பணியாளர்கள் இருப்பதற்கும், அவர்களுடைய பண்ணையிலே வேலை செய்வதற்கு 1000கணக்கான பணியாளர்கள் இருப்பதற்கும், அதிகாரமே வாழ்க்கை, ஆட்சியே அவரது வாழ்வு. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு, அருளானந்தருக்கு பெரிய அளவிலே இந்த ஆடம்பரங்களின் மீது ஈடுபாடு இல்லை. ஆடம்பரங்களின் மீது ஈடுபாடு இல்லை, ஆர்ப்பாட்டத்தின் மீது ஈடுபாடு இல்லை,
அவர் கூர்ந்து கவனிக்கிறார். இந்த பீட்டர் என்கிறவர் உடன் வழுகிற அந்த சகோதரன் எப்படி வளர்கிறான் அப்படின்னா, எல்லாரையும் வேலை வாங்க, அடிக்க, கத்த, தன்னுடைய அந்த ராஜாங்க பதவியை அப்படி 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 சுகமாக அனுபவிக்க, அப்பவே அருளானந்தருக்கு அந்த நினைப்பு இல்லை, அது பிடிக்கவில்லை. பிரியமானவர்களே, ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பயணம் எது என்பதை எது தீர்மானிக்கிறது என்றால் உங்கள் தேர்ந்தெடுத்தல் தீர்மானிக்கிறது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வின் பயணத்தை தீர்மானிக்கிறது. எனவே மறைசாட்சியத்தின் பயணம், இந்த திருப்பயணம் என்பது நாம் எதன் மீது பற்று கொள்ளுகிறோம், எதை இறுக்கி பிடிக்கிறோம், எதன் மீது விருப்பம் கொள்ளுகிறோம் என்பதில் இருக்கிறது. அருளானந்தர் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர், அவர் தன் சபையினுடைய ரெக்டராக வந்தவர், அதிபர், அதுவும் மதுரை மிஷனுடைய தலைவர். அப்ப அவருக்கு கீழே நிறைய குருக்கள் வேலை செய்தார்கள், நிறைய ஆலயங்கள் இருந்தன. இந்த அருளானந்தரோ அவற்றின் மீது அதிகாரம் செலுத்துவதற்காக அமரவில்லை, இறை வார்த்தையை போதிப்பதற்காகவும் அதற்காக துன்பங்களை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காகவுமே வருகை தந்தார். பிரியமானவர்களே, அதுதான் முக்கியம். இயேசு ஒரு வீட்டிற்கு போனார். அந்த வீட்டிலே 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஒரு சகோதரி இயேசு வந்தவுடன், அடடா மதிய நேரம் அல்லவா, இயேசு வந்திருக்கிறாரே, இயேசுவோடு 40-50 பேர் வந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே, இவர்கள் பசியாற்ற வேண்டுமே. இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? ஏமா நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? நல்ல எண்ணம் தானே. நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்க, மத்தியானம் 2:30 மணிக்கு போனீங்க, அவங்க உட்கார்ந்து 4 மணி வரைக்கும் நல்லா வருன்னு வறுத்து கதை பேசிட்டு, எக்கா போயிட்டு வாக்கா ரொம்ப நன்றி அப்படின்னா நீங்கள் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லைல்ல. அப்போ இயேசு வந்தார், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், உடன் இருப்பவர்கள் பசியாற்ற வேண்டும். ஐயோ மதிய நேரம் அல்லவா, பதறிய உள்ளம் அடுப்பங்கரைக்குள் போனது, தடப்படான்னு என்ன இருக்கு என்ன யாது என்று பார்த்தது. பிரியமானவர்களே, அந்த சகோதரி அதை தேர்ந்து கொண்டார். ஆனால் இன்னொரு சகோதரி, அவளோ இயேசுவே வாங்க உட்காருங்க, இந்தாங்க சொல்லுங்க. இயேசுநாதர் பேசுகிறாள், உங்களுக்கு தெரியும், அவர் வாயை திறந்தா மூடுறதே இல்லை. நீங்கள் மத்தேயு நற்செய்தி எடுத்து வாசித்து பாருங்க, மலை பிரசங்கம் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எங்க கேப்பு கிடைச்சாலும் இந்தா 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 அப்படின்னு. அதனால இயேசுநாதர்கிட்ட சொல்றதுக்கு நிறைய கதை இருந்தது. அவர் வாட்டுக்கு என்ன செஞ்சாரு, இந்தா 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 இந்தான்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த அம்மா உட்கார்ந்தான்னு வா பார்த்துக்கிட்டு இருந்தது. என்ன பார்த்துக்கிட்டு இருந்தது? வா பார்க்குற பிள்ளைகளை நம்ம திட்டுறோமா திட்டலையா? என்ன வா பார்த்துக்கிட்டே இருக்க, போய் உருப்படியா வேலையை பாரு. அந்த அம்மா வா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தது. இந்த இயேசு கதையை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு இன்னொரு சகோதரிக்கு தோணுது, இயேசுவே இது உங்களுக்கு நியாயமா தருதா? என் பாட்டை பாருங்க, நான் படுற பாட்டை பாருங்க, அவாட்டில் வந்து உங்க பாலடியில் உட்கார்ந்துட்டாளே. பிரியமானவர்களே, எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய பயணம் தீர்மானிக்கப்படுகிறது. அருளானந்தர் எதை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார்? எளிமையை தேர்ந்தெடுத்தார், பெருமையை அல்ல, வெறுமையை தேர்ந்தெடுத்தார். எளிய முறையில், வெறிய முறையில் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவனை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறையோடு இருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா, நீயோ பலவற்றை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய், மரியாளோ சத்தமா நீங்களாம் பைபிள் தெரிஞ்ச ஆளுக்கு, அதனால தான் நான் கேள்வியை கேட்டுட்டு பதில உங்களை சொன்னேன். மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அந்த அம்மா அதை எடுத்தாள், அதை தேர்ந்தெடுத்தாள். அதனால் அந்த பங்கு அவளிடமிருந்து எடுக்கப்படாது. உலகம் உள்ளவரை அவள் பாராட்டப்படுவாள். பிரியமானவர்களே, இந்த பீட்டர் இருக்கிறார்ல, அவர் கூட இந்த நம்ம அருளானந்தர் வளர்ந்து வர்றார் இல்லைங்களா? இப்போ அருளானந்தர் கடவுளை தேடுகிறார், எளிமையை தேடுகிறார். பீட்டரோ ஆடம்பரத்தை தேடுகிறான். அப்படியே நண்பர்கள் 2 பேர் வருகிறார்கள். சோதனையை பார்த்தீங்களா? யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு 15வது வயசுல? பீட்டருக்கா அருளானந்தருக்கா? அருளானந்தருக்கு தானே. இந்த கடவுள் இருக்காரு, விவரமான ஆளுங்க. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு தருவார். நீங்கள் எப்படி உயர வேண்டும் என்று வழியை உங்களுக்கு தருவார். ஆனால் நமக்கு அது எப்படி தெரியும்னா வேதனையா தெரியும். ஆண்டவனே, அந்த வீட்டை பார், அந்த வீட்டை பார், அன்னாரை பார், இன்னாரை பார், என் கூட பிறந்ததில் இதை பார், என் கூட வேலை பார்க்கறதுல அதை பார், இதை பார். உங்க மேல நம்பிக்கையும் கிடையாது, உங்க மேல பயமும் கிடையாது. ஏமாத்து, பொய், சூது,
அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகிறதில்ல. ஆனால் என்னைய பாரு, ஆண்டவனே தஞ்சம், சாமியே தஞ்சம், கோயிலே கதின்னு எந்த கோயிலுக்கெல்லாம் நான் ஏறி இறங்குறேன், ஆண்டவனே என்னைய ஐயா இந்த பாடுபடுத்துற. இந்த கேள்வி வருதா இல்லையா? 15 வயசுல அருளானந்தர் ஆண்டவருக்குரிய பிள்ளையாய் வாழுகிறார், பீட்டரோ அரசனுக்குரிய பிள்ளையாய் விளைகிறான். 2 பேரும் இப்படி இருக்கும் போது யாருக்கு தான் உடம்புக்கு சரியில்லாம போச்சு? அருளானந்தருக்கு. பிரியமானவர்களே, ஏன் அப்படி உடம்பு சரியில்லாம போகணும்? என்ன அவசியம்? என்ன அவசியம்? இவரோ எளிமையை, வெறுமையை, இறைவனை தேர்ந்து கொண்டார். அதை முழுமையாய் அங்கீகரிப்பதற்கு இப்படி ஒரு தியான நிலை, அமைதி நிலை தேவைப்பட்டது. அது தேவை. இயேசு ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும்? இயேசு சிலுவையை சுமந்ததால் நாம் எல்லாம் மீட்கப்பட்டோம். நீங்கள் ஏன் துன்பத்தை தாங்க வேண்டும்? நீங்கள் ஏன் சுமையை உங்கள் தோள் மீதும் தலை மீதும் சுமக்க வேண்டும்? உங்களால் மீட்கப்படுவதற்காக ஊதாரி பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். உங்களால் மீட்கப்படுவதற்காக உங்களை சுத்தி பதர்கள் இருக்கின்றன. அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் துன்பத்தை தாங்க வேண்டும். இதெல்லாம் மறை சாட்சியத்தில் நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம், சாபம் கிடையாது. யாராவது சொன்னா ஆச்சார் நன்றி, நீங்கள் சாத்தான்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சாத்தான் உங்களை கடைசியில் குழி தோண்டி புதைச்சிருவான், ஆனால் ஏன் கடவுள் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். புரியுதுங்களா? நம்ம சொல்ல வேண்டிய வசனம், நமக்குள்ள இருக்க வேண்டியது. 15 வயது அருளானந்தர் நோயில் படுத்தாரு. இப்போ அவங்க அம்மா சவேரியார் மாதிரி நீயும் ஆகணுயா அப்படின்னு சொல்லி அந்த உடுப்பை எடுத்து போட்டார்கள். 15 வயதில் இவருடைய மறை சாட்சியத்தின் வெளிப்பாடு கிடைத்தது. அந்த 15 வயதுக்கு முன்னால் இவருடைய மனதுக்குள்ளே ஒரு யோசனை, என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அடுத்து என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன, எனக்கான தலைப்பு என்ன, தீர்வு என்ன, எல்லாம் சிந்தனையா இருந்தது. செயல் வடிவம் பெறுவதற்கு கிடைத்தது. பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்திலே பவுல் சொல்லுகிறார், இதோ என் உடல் நல குறைவுதான் முதலில் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு எனக்கு ஏதுவாய் இருந்தது. நான் சிறையில் அடைக்கப்பட்டேன், அதனால் தான் துணிச்சலோடு நின்று உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். நான் சிறையை பார்க்காதவனாக இருந்தால், நான் நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது யாராவது கையிலே கம்பை கொண்டு அல்லது வாள் எடுத்து, ஏய் பவுல் நீ நற்செய்தி சொல்லக்கூடாது என்றால் நான் பயந்திருப்பேன். ஆனால் நானோ சிறையில் பலமுறை அடைக்கப்பட்டேன், தடியால் அடித்து நொறுக்கப்பட்டேன். இதுக்கு மேல நீங்க என்னடா பண்ணிருவீங்க? வாழ்க்கையில இதை விட எனக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துட முடியும்? இதை விட எனக்கு என்ன பெரிய தண்டனை கொடுத்துட முடியும்? நீ என்னை கொன்றாலும் பரவாயில்லை, கடவுளுக்காய் பேசுவதை, இறைவனுக்காய் வாழ்வதை நான் விட்டுவிட மாட்டேன். எங்க நிக்குதுன்னு தெரியுதா? அந்த உறுதிப்பாடு நமக்குள்ள வந்திருக்கணும். அதுதான் எதிர்நோக்கின் பயணம். இல்லை என்பதன் பயணம் அல்ல, இருக்கிறது என்பதன் பயணம். இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதன் பயணம். இறைவன் எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் என்பதன் பயணம். தேடி வந்திருக்கிறோம்னா சும்மா வரல. இதயம் நிறைய ஆண்டவர் மீது அன்பு இருப்பதால் வந்திருக்கிறோம். இந்த அன்பு தான் முழுமையை தரும். இந்த அன்பு தான் வாழ்வை தரும். இந்த அன்பு தான் நிரந்தரம். இந்த பக்தி தான் நிரந்தரம். உங்களுக்குள் இருக்கிற இந்த நம்பிக்கை தான் உங்களது வாழ்வில் நிரந்தரம். அதுதான் உங்களை உயரச் செய்யும், வாழச் செய்யும். அதனால வந்திருக்கிற எல்லாருக்குமே நம்ம எத்தனை மார்க்கு கொடுத்துடணும்? 100 மார்க்கு கொடுத்துடணும். எதுக்கு? எதிர்நோக்கோடு இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். அருளானந்தர் எப்படி ஆண்டவரை தேடினாரோ அதுபோல நாமும் ஆண்டவரை தேடி இருக்கிறோம். எப்படி இந்த மார்த்தா மரியா கதையில் மரியாள் எப்படி ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்தாரோ அதுபோல நாமும் அமர்ந்திருக்கிறோம். எந்த குறையும் கிடையாது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த மறை சாட்சி பயணத்திலே 2வது ஒரு கட்டம் இருக்கிறது. இப்ப அருளானந்தர் உடுப்பு போட்டாரா? உடுப்பு போட்ட உடனே அவர் என்ன செஞ்சாச்சு? சாமியார் ஆக்கியாச்சா? சாமியார் ஆக்கின உடனே பணக்கார வீட்டு பையன் வேறையா? அதனால அவர் அங்கிருந்து கீழ் நாட்டுக்கு அனுப்பியாச்சு. அவரும் வந்தார், பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தார். கடைசியிலே மதுரை மிஷனுடைய ஒரு தலைவராக அவரை உயர்த்தி வைத்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம ஊருக்கு இப்பதான் அவர் வருகிறார். எப்போ வருகிறார்? இப்போ இந்த தலைவரான பிறகு 1684 காமநாயக்கன்பட்டியை தலைமை இடமாக கொண்டு பண்டார சுவாமிகள் பணிபுரிவதற்கான ஒரு தலைமை தடம் என்று சொல்லி அருமையாக ஒரு காரியத்தை செய்கிறார். எங்க சேர்ந்த மரம் நமக்கு இங்கே ஆண்டிப்பட்டி
அங்கு நமக்கு வடக்கன்குளம், இப்படி பல இடங்களை, தென் பகுதியில் உள்ள பல இடங்களை மையமாக கொண்டு, தலைமை இடமாக கொண்டு அழகான அருள்பணி தலங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை ரெக்கக்னைஸ் பண்றார். இதுக்கு சிஸ்டமேட்டிக்காக இங்கே தந்தையர்கள் இருந்து வேலை செய்ய வேண்டும், இங்கே ஆண்டவருடைய ஆற்றலும் வல்லமையும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் வரலாற்றில் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறார். அதனால தான் நான் வருகிற பொழுது தந்தை அம்பரோஸோடு பேசி கொண்டு வந்தோம். இங்கே அருளானந்தர் கோவில் இருக்கிறதே, ஓரியூரில் தானே அவர் இறந்தார், இங்கே எப்படி என்று கேட்கிற பொழுது நம்முடைய தந்தை இஞ்ஞாசியார் சுவாமிகள் நமக்கு இங்கே முதல் பங்கு தந்தையாக இருந்தவர். அவரும் ஏறக்குறைய அந்த சிவகங்கை பகுதியை சார்ந்தவர் தான். தஞ்சாவூர் கோட்டைக்காடு இந்த ஊரை சார்ந்தவர். பிரியமானவர்களே, பாசத்திற்குரிய தந்தை ஜெகன்ராஜா அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் பூர்வீகக்காரங்களெல்லாம் அழைச்சி ஒரு முறை திருப்பலி நிறைவேற்றி, அவரது கல்லறை எங்கே இருக்குது? இஞ்ஞாசியார் சுவாமி முதல் பங்கு தந்தை கல்லறை எங்கே இருக்குது? மலைக்கோயிலில் இருக்கா? சேந்த மரத்தில் இருக்குது. வெரி குட், கரெக்டாக வச்சுருக்கோம். ஆலயத்திலே உள்ளே இருக்கிறது. அங்கே நின்று திருப்பலி நிறைவேற்றி அந்த இடத்துல ரொம்ப அழகான முறையிலே ஒரு புகைப்படம் எடுத்து பாருங்க, எப்போ உள்ள உறவு எப்போ தொடர்கிறது என்று. 100 ஆண்டுகளை தாண்டி விட்டது, ஆனால் உறவுகள் முறிந்து விடவில்லை, இறை தொடர்பு இருக்கிறது. இஞ்ஞாசியார் சுவாமி இறந்து போகவில்லை. உங்களுக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, கல்லறை இருக்கு, எப்படி அழிந்தார் என்று சொல்ல முடியும்? மறை சாட்சியத்தினுடைய ஆரம்பம் இப்படித்தான் இருக்கும். அது கண்டுகொள்ளப்படாது, அது போற்றப்படாது, அது பாராட்டப்படாது. ஆனால் அந்த மறை சாட்சியத்தின் பயணத்தின் நிறைவு ஆசீர்வாதத்தின் உச்சமாக இருக்கும். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய இந்த அருளானந்தர் அவர்களும் சேந்தமரம் காமநாயக்கன்பட்டியினுடைய முக்கியமான மைய பகுதியாக இருந்ததால் இந்த பக்கங்களுக்கு வருகிற பொழுது நமது ஊர்களையும் சந்தித்து, நமது முன்னோரையும் சந்தித்து, அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, எவ்வளவு இனிமையான, எவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய காரியமாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திலே முதலில் நமக்கு கொடுக்கப்படுவது மறை சாட்சியத்தில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மறை சாட்சிய வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். துன்பத்தின் வாழ்வை, துயரத்தின் வாழ்வை, சோதனையின் வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தேர்ந்தெடுத்தல் இல்லை என்றால் அது பெருசா என்ன செய்யாது, வராது. இரண்டாவது, தேர்ந்தெடுத்தலுக்கு அர்ப்பணம் தேவை. அதைத்தான் இன்றைக்கு விழாவாக கொண்டாடுகிறோம். என்ன விழா? ஆண்டவர் இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணித்த விழா வந்துடுச்சா? இந்த அர்ப்பணத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், பிரியமானவர்களே, ஒரு மெழுகுதிரி எடுத்துக்கொள்வோம். மெழுகுதிரி எடுத்துட்டோமா? இந்த மெழுகுதிரியினுடைய பயணம் எப்போது ஆரம்பிக்கிறது என்றால், இருளை விலக்குவேன், இருளை ஒதுக்குவேன், இருள் என் மீது ஆட்சி செலுத்த முடியாது, நானோ வெளிச்சத்தின் பிள்ளை, நானோ இறைவனின் பிள்ளை, நானோ ஆசீர்வாதத்தின் பிள்ளை என்று எப்போது முடிவு செய்கிறதோ அப்போது இந்த மெழுகுதிரியின் பயணம் ஆரம்பிக்கிறது. மெழுகுதிரியினுடைய மறைசாட்சி பயணம் நெருப்பை தன் தலையில் தாங்குவதால் ஆரம்பிக்கிறது. அன்பு குழந்தைகளே, இந்த நெருப்பு தூய ஆவி என்கின்ற நெருப்பு. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கில் தூய ஆவி என்கின்ற நெருப்பை நம்முடைய இதயத்தில் பற்ற வைத்திருக்கிறார். அப்ப நாமெல்லாம் ஏற்கனவே பயணத்தை தொடங்கி விட்டவர்கள். பயணத்தை தொடங்கியதில் உறுதிப்பாடு வேண்டும், அவ்வளவுதான். புதிய தொடக்கம் அல்ல, புதிய ஆரம்பம் அல்ல. நீங்கள் ஏற்கனவே தியாகம் செய்தவர்களாய், நீங்கள் ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் துன்பங்களை தோள் மீது சுமந்தவர்களாய் ஆண்டவரின் பாதத்திற்கு ஆண்டவரை தேர்ந்தெடுத்து தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் தேவைப்படுவது ஒன்றே ஒன்றுதான். என்ன? உறுதிப்பாடு, மன உறுதிப்பாடு. தலையே வெட்டுப்பட்டாலும் உறுதியாய் நிற்பேன். இறைவன் வழியில், மறைசாட்சியின் பாதையின் இறுதியில் என் தலை போனாலும் என்னுடைய வாழ்வு அழியாது, எனக்கு இறுதி வரை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற நிறைவின் உறுதிப்பாடு. புரியுதுங்களா? இயேசுநாதருக்கு ஒரு குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா, கெத்சமனி தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது நல்லா இரத்த வேர்வை வேர்த்துருது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு ஒரு டவுட்டு அல்லது ஒரு யோசனை அல்லது ஒரு ஜெபம், போய் மேலே இருக்கவனே நல்லா கவனி, என்னப்பா வானதூதர்களெல்லாம் நீ அனுப்புனது சரிதான், எல்லாரும் என்னைய நல்லபடியாக கவனிச்சுக்கிறதான் செய்கிறாங்க, இருந்தாலும் இது வேணுமா? இது உனக்கு தேவையா அப்படின்னு எல்லாரும் கேட்டது மட்டும் இல்லை, நமக்கு நாமே ஒரு தடவை கேட்குறோமே, நமக்கு இது தேவைதானா?
நம்ம இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில், கஷ்டமான பாதையில் இப்படி ஒரு மாதிரி பயணம் பண்ணணுமா? தேவையா? இந்த உண்மைக்காய், இந்த நன்மைக்காய், இந்த அன்பிற்காய், இந்த ஆசீர்வாதத்திற்காய் இப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி. அப்போ கடைசியில் இயேசு என்ன சொல்லி முடிக்கிறார்? தந்தையே, நான் ஜெபிக்க வேண்டியதை ஜெபிச்சிட்டேன், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பம் எதுவோ அதை சொல்லும். பிரியமானவர்களே, இதுதான் இரண்டாவது கட்டம். பின்வாங்கி விடாத கட்டம், பின்னோக்கி போய் விடாத கட்டம். அருளானந்தருக்கு அது நடந்தது. எப்ப நடந்தது? நீங்க இந்த அருளானந்தருக்கு ஒரு மன்றாட்டு மாலை வாசிப்பாங்கல்ல, அது வாசிக்கும் போது அடுத்தோட நல்லா கவனிச்சுட்டே வரணும்னு. அவர் இதோ 84 இந்த பணிகளை செய்கிறார். ரொம்ப தீவிரமா இருந்த உடனே அவரை கொல்வதற்காக 86 கைது செய்து விடுகிறார்கள். ஏறக்குறைய 1 மாதம் சிறையில் இருக்கிறார். அதனால அவருடைய தலைமை பீடம் போர்ச்சுகலில் இருந்து மீண்டும் அழைத்து கொண்டது. எப்போ நீ பணக்கார வீட்டு பையன், ஒன்னே அங்கே ஏதாவது நடந்துடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே பதில் சொல்லி முடியாது, நாட்டு கலவரம் ஆயிரும், நீ வந்துரு அப்படின்ட்டு அழைத்து விட்டார்கள். இப்போ அப்பாடா, பார்த்தியா நான் கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் என்னை திரும்ப கூப்பிட்டார். அங்கே போனால் அங்கே யார் அரசனாக இருக்கிறார்? பீட்டர். இவரோடு பயணித்த, இவரோடு வாழ்ந்த இதோ பீட்டர் அரசராகி விட்டார். அவரை பற்றி நமக்கு வேற ஏதாவது தெரியுமா? அருளானந்தரோட ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால பேர் மட்டும்தான் தெரியும். அந்த ஆள் என்ன பண்ணா, எத்தனை கல்யாணம் முடிச்சான், எத்தனை பிள்ளைங்களை பெற்றான், அந்த ஆளுடைய இன்னைக்கு பரம்பரை என்ன, வாரிசு என்ன, யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் அருளானந்தருடைய பெயர் தாங்கியவர்கள் எத்தனை பேர்? ஜான் தி பிரிட்டோ என்று அழகான முறையிலே பெயர் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர்? பிரியமானவர்களே, கோடான கோடி பேரை அருளானந்தர் சம்பாதித்துக் கொண்டார். ஆனால் ஆடம்பரத்தையும் இதோ வாழ்வின் சொகுசையும் பிடித்து கொண்ட அவன் அரசனானான், மண்ணானான், முடிந்தது. 3 வரிதான். ஆனால் இந்த அருளானந்தரோ போயாச்சு. அப்ப அங்க அவன் என்ன செய்யறான்னா, நண்பன்லாம் கூப்பிட்டு என் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இங்க உட்கார், நீ நல்லா படிச்சாளா இருக்க. பிரியமானவர்களே, அருளானந்தர் அங்கே இருக்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? நான் மீண்டும் வருவேன். 4 ஆண்டுகள் கழித்து உடல் நிலையை தேற்றி கொண்டவராக, ஒளி மிக்கவராக, வீரியமிக்கவராக வருகிறார். வந்த பிறகுதான் ஓரியூரில் நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அதைத்தான் இப்போது நாம் இதோ காட்சி வடிவத்திலே பார்த்தோம். அருளானந்தர் தலை வெட்டுப்பட்டு இறந்தார். அவர் வெட்டுப்பட்டதற்கு சாட்சி அந்த மண். நீங்கள் அங்கே போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ ரோட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லா சோப்பு மண், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை மண். ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வியப்பு உலகத்தில் எந்த பக்கத்திலையும் நடக்காது. கடவுள் வெளிப்படுத்துகிறார், உடன் இருக்கிறார், அந்த சாட்சியத்தை வெளிக்கொண்டு வருகிறார். இயேசுவும் அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பை, அப்படிப்பட்ட ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டார். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. பிரியமானவர்களே, கண்ணை மூடிக்கோங்க ஒரு நிமிஷம். மறை சாட்சிய பயணத்தை நாம் ஆரம்பித்து விட்டோம். அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் போய் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் ஏற்கனவே பல துன்பங்களை, பல சோகங்களை, பல வலி வேதனைகளை உங்கள் தோள்களில் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்திலே பல ரணங்கள், பல வகையான வேதனைகள், அவமானங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் வேத சாட்சி பயணம் ஆரம்பிக்கப்பட்ட பயணம், போய்கொண்டிருக்கின்ற பயணம். ஆனால் இதோ மறுமுறை உறுதிப்படுத்தப்பட்ட பயணமாக, வீறு கொண்ட பயணமாக, இன்னும் தைரியம் கொண்ட பயணமாக, நான் போகின்ற பாதை சரிதான், இந்த தியாகம் வெறுமனே வெட்டியாய் முடியாது, இந்த வெளிச்சம் எல்லோருக்கும் ஒளி தருகிற வெளிச்சமாய்த்தான் மாறும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு. இயேசுவே, 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 என் தகப்பனே, என் இறுதி மூச்சு உள்ளவரை, எனது இறுதி மூச்சு உள்ளவரை நான் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை, இந்த வார்த்தையை, இதோ எத்தனை சிலுவைகள் சுமந்தாலும், எத்தனை இடுக்கமான வாயில் வந்தாலும் நான் கடந்து போவேன். இறுதி பாதை வரை, இறுதி பயணத்தின் இலக்கு வரை, உமது பாதத்தில் வந்து சரணடைவது வரை இந்த வெளிச்சத்தை அணைய விட மாட்டேன். அப்படியே இதயத்துக்குள்ள வாங்க. கையை இதயத்தில் வச்சுக்கோங்க. கையை உங்க இதயத்தில் வைங்க. எல்லாரும் உங்களுடைய கையை உங்க இதயத்தில் வச்சுக்கோங்க. அன்பு குழந்தைகளே, அன்பு குழந்தைகளே, அந்த இதயம் இப்போ அப்படியே ஒரு வெளிச்சம் வரணும். இந்த தொடக்கத்தில் ஒரு அருளானந்தர் நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த உறுதி வரணும். எத்துணை துன்பம் அறினும், நல்ல ஒரு வார்த்தை சொல்வார்கள், பாரதியாருடைய வார்த்தை தான், அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே,
இச்சகத்தில் உள்ளோரெல்லாம், இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என்னை எதிர்த்து நிற்கின்ற போதிலும் ஆண்டவரே, என்னுடைய இதயத்திற்குள் அச்சமில்லாத ஒரு இதயத்தை தா. என்னுடைய உச்சி மீது வானம் இடிந்து விழுந்தாலும் அஞ்சாத ஒரு உள்ளத்தை தா. இதோ 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 என்னுடைய கடைசி மூச்சு நிற்கின்ற நிலை வந்தாலும் பயப்படாத ஒரு உள்ளத்தை தா. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, புயல் அடித்தது, படகு அக்களிக்கப்பட்டது, ஆனால் சீடர்களோ பயந்து போனார்கள். ஆண்டவரே, சாகுறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று. நானோ அஞ்சாத நெஞ்சம் படைத்தவனாக, கலங்காத உள்ளம் படைத்தவனாக, இந்த அருளானந்தரை போல இதோ தலை வெட்டுப்படுவதற்காக கொலை களத்தில் இழுத்து கொண்டு போகப்பட்டாலும் ஒளி விளக்காய் நான் நிற்பேன், வெளிச்சமாய் நிற்பேன். என் திரி அணையாமல் பார்த்து கொள்ளும் இறைவா, என் விளக்கு அணையாமல் காத்துவிடும் தலைவா, இயேசுவே ஆண்டவரே. அப்படியே ஜெபிச்சுட்டு வாங்க, இதயத்தில் கை வச்சுக்கோங்க. அந்த இதயத்தை பாருங்க, அந்த இதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் அப்படியே பரவட்டும். ஒரு மெழுகுதிரி, ஒரு நல்ல பிரகாசமான வெளிச்சம், ஒரு 1000 வாட்ஸ் பல்பு அப்படியே உங்க இதயத்திலிருந்து வெளிச்சமா உடம்பு முழுவதும் போகட்டும். நலம் தாரும் தகப்பனே, நலம் தாரும் தகப்பனே, என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னை நலத்தால் நிரப்ப. நான் நோயுள்ள பிள்ளைதான், இதோ பலகீனனான பிள்ளைதான், ஆனாலும் என் வெளிச்சம் என்னை எழும்பி நிற்க செய்கிறது. தைரியத்தோடு நடக்க அந்த வெளிச்சம் என்னை அழைத்து சொல்லட்டும். அப்படியே சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஏமாற்றங்கள், இதோ தொல்லைகள், தொந்தரவுகள், பகை, பொறாமை, போட்டி, இதோ நய வஞ்சகத்தனங்கள் என்னை சூழ்ந்து நின்னாலும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உமது வெளிச்சம் என்னை பாதுகாப்பதாக, உமது வெளிச்சம் என்னை வழிநடத்துவதாக, உமது வெளிச்சத்தின் ஒளியில் நான் சாவை கடந்து போவேனாக. முடிவில்லா வாழ்வை, விண்ணக வாழ்வை, உமது ஆசீர்வாதத்தின் வாழ்வை பெற்றுக்கொள்வேனாக. மன தைரியத்தை தாரா, மன உறுதியை தாரா. இரவு தூக்கமில்லாமல் தவிக்கிறவர்கள் ஜெபிங்க. பல்வேறு சமயத்தில் இரவு முழிச்சிட்டா அதுக்கு பிறகு என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என் பிள்ளையின் எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் குடும்ப கடன் பிரச்சனை தீருமா, நான் புதிய வீட்டை கட்டி விடுவேனா, என் வீட்டிலே திருமண காரியம் நடக்குமா நடக்காதா, இதோ எனக்கு குழந்தை பேரு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த தொல்லையும் அசிங்கமும் அவமானமும் நான் சுமந்தே தீர வேண்டுமா என்கிறவர்கள் தயவு செய்து ஜெபிங்க, தயவு செய்து ஜெபிங்க, தயவு செய்து ஜெபிங்க. வெளிச்சம் அப்படியே வரணும், உடல் முழுவதும் பரவி நிற்கணும், உள்ள முழுவதும் உருவி நிற்கணும். இதோ நான் உன் பிள்ளை தகப்பனே, நான் உன் பிள்ளை ஐயா. அருளானந்தரை போல என்னை உம்மிடம் ஒப்படைத்து விட்டேன். என் வாழ்வை என்றென்றும் பரிசுத்த வாழ்வாக, நிறை வாழ்வாக மாற்றி தாரோம். என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார். ஜெபிச்சுட்டே வாங்க, ஜெபிச்சுட்டே வாங்க. திருப்பயணிகள், எப்படிப்பட்ட திருப்பயணிகள்? எதிர்நோக்கின், உண்டென்ற எதிர்நோக்கின். உனக்கு குழந்தை உண்டு, உனக்கு வீடு உண்டு, உனக்கான உடல் நலம் உண்டு, உனக்கான ஆசீர்வாதம் உண்டு. நீ தேடிய அன்பை ஆண்டவர் விண்ணில் இருந்து தன் கதவுகளை திறந்து பொக்கிஷ மழை என உனக்கு பொழிகிறாய். உன் குடும்பத்திலே அமைதி உண்டு, உன் உள்ளத்திலே சமாதானம் உண்டு, உன் உடலிலே நலம் உண்டு, எல்லாம் உண்டு. உன் வீட்டிலே வளமையும் செழுமையும், உன் மாவு பிசைகின்ற தொட்டி நிறைந்து நிற்கும். உன் கால்நடைகள், ஆடு மாடுகள், உன் வீட்டினுடைய வயல் வெளிகள், இதோ நீ வேலை செய்கின்ற தொழில் கூடங்கள் நிறைந்து நிற்கும். இணைச்சட்ட புத்தகத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு அப்படியே வரட்டும். என் குழந்தைகள் நல்ல ஞானத்தோடு, சின்ன பிள்ளைங்க ஜெபிங்க, ஆண்டவரே நல்ல கல்வி ஞானத்தை தாங்க, விவிலியம் வாசிக்கிற ஞானத்தை தாங்க, ஆண்டவரை அன்பு செய்கிற, திருப்பலிக்கு போகிற ஒரு உன்னதமான ஆன்மீக அருளை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. கணவன் மனைவி நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, சந்தேகம் இல்லாத இதோ சமரசமான ஒரு உறவு வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. எல்லா காரியத்துக்கும் இந்த நேரத்தில் விண்ணகத்தை திறந்த இறைவன் விண்ணக கொடையால் உங்களுக்கு நிரப்பட்டோம். அருளானந்தருடைய திருவிழாவிலே இதோ அன்னை மரியாள் விண்ணகத்திலிருந்து மின்னல் மாதாவாய் இறங்கியதால் அது ஒரு வெளிச்சம். அருளானந்தர் ஓரியின் ஒளி விளக்கு, அது ஒரு வெளிச்சம். எனவே இந்த இதயத்திலிருந்து வெளிச்சம் அப்படியே போகட்டும். இயேசுவை கோயிலில் காணிக்கையாக கொடுத்த பொழுது அந்த சிமியோன் சொன்ன வார்த்தை அதுதான். இதோ ஒரு மெழுகுதிரியின் வெளிச்சத்தை போல ஆண்டவரே மீட்பின் வெளிச்சத்தை கண்டுகொண்டேன். இதோ ஒரு காலத்தில் மெழுகுதிரி, இப்போது ஒரு 1000 வாட்ஸ் பல்பு உங்க இதயத்திலிருந்து அப்படியே கிளம்பட்டும். அந்த வெளிச்சம் என்னை நிரப்பட்டும். இந்த ஒளியின் வெளிச்சம் எனக்கு அருளையும் ஆசீரையும் தரட்டும். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. என் சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன், என்னை அண்டை அயலாருக்காய் ஜெபிக்கிறேன், அவர்களையும் ஆசீர்வதியும். இதோ யாருமற்ற அனாதைகளுக்காய் ஜெபிக்கிறேன், உடல் ஊனமுற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், அவர்களையும் ஆசீர்வதியும். தகப்பனே, தோட்டங்களிலே ஆலயங்களிலே பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வழியற்ற விதவிகளுக்காக ஜெபிக்கிறோம், அனாதைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அவர்களையும் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் எல்லாரும் அருளானந்தரின் அருளையும் ஆசீர்வையும் பெற்று உயர்ந்து நிற்க செய்தருளும். எங்கள் பயணம் மறை சாட்சியத்தின் பயணம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். பாதி பயணம் நன்றாக செய்துவிட்டோம். மீண்டும் அருளானந்தர் திரும்பி வந்தது போல நாங்களும் எழுந்து வர வேண்டும், உயர்ந்து வர வேண்டும், வெற்றியின் சின்னத்தில் நிறைந்து நிற்க வேண்டும். ஆமேன்.
அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை ஒருதேயாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவை இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகரம் வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருள் பொங்கும் நேரம் இது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய பயணம் வெற்றியாக மாற இறைவனுடைய அருள் துணையோடு வழிநடத்துதலோடு கடவுள் தருகின்ற ஆசீரோடு அமைய இப்பொழுது நம்முடைய வேண்டுதல்களை எழுப்புவோமாக. வழிநடத்தும் இறைவா, எம் திரு அவையை இறை உன் நம்பிக்கையில் வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினரையும் உன்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மக்களை வழிநடத்தும் அவர்களின் தெய்வீக பணியில் உன் அருள் காவலும் உடனிருப்பும் ஆற்றலும் நிறைவாக இருந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் இறைவா, வீட்டிலும் ஊரினிலும் நாட்டிலும் மருத்துவமனைகளிலும் உடல் மனநோய்களால் நம்பிக்கை இழந்து எதிர்காலம் குறித்த அச்சத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து வரும் மக்களுக்கு நீரே நலமளிக்கும் நல் மருத்துவராயிருந்து நோய்களிலிருந்து அவர்களை விடுவிட்டு நம்பிக்கை அளிக்கும் இறை வார்த்தைகளால் ஊக்கம் தந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித அருளாந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கேடயமாகிய இறைவா, செம்மன் புனிதரும் எம் ஊரின் பாதுகாவலருமான புனித அருளானந்தரின் அருட்காவலும் அதிசய மின்னல் மாதாவின் அரவணைப்போம் எம் ஊரினை சுற்றி வலம் வந்து பாதுகாத்து வருவதை நன்றியோடு நினைக்கின்றோம். எம் ஊரிலுள்ள அனைத்து மக்களையும் இத்திருத்தலம் நாடி வரும் திருப்பணிகள் ஒவ்வொருவரையும் நீரே எம்மை காக்கும் கேடயமாக இருந்து நாங்கள் ஏறெடுக்கும் வேண்டுதல் மன்றாட்டுக்கள் கிடைக்க பெற்று மனமகிழ்வோடு வாழ அருளை பொழிந்து வழிநடத்தி காத்திட புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்து ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றிட உதவிடும் அருட்தந்தையர்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மக்களை வழிநடத்தும் இவர்களின் ஆன்மீக பணி சிறக்கவும்
உடல் நலமும் ஆன்மீக பலமும் பெற்று உம் அருள் துணையில் நாளும் பயணிக்க உம் கரம் பற்றி வழிநடத்திட வேண்டுமென்று இன்றைய விழா புனிதர் அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் இறைவா, எம் பாசமிகு பங்கு தந்தையை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். திருத்தலத்தின் வளர்ச்சி பணிகளுக்காக என் பங்கு தந்தை மேற்கொள்ளும் ஒவ்வொரு வளர்ச்சி பணிகளிலும் முன்னெடுக்கும் காரியங்களிலும் உமது உடனிருப்பும் வழிகாட்டுதலும் எப்போதும் இருந்து நல்ல உடல் மன ஆன்ம பலத்துடன் மகிழ்வோடு பணி செய்திட உம் ஆற்றல் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை கூப்பி கண்களை மூடி நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஜெபிப்போம். ஆற்றலும் அருளுமான இறைவா, நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே எங்களுக்கு அள்ளி தருகின்றீர். உம்முடைய கொடையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்று வருகிறோம். உம்முடைய அர்ப்பணத்தில் மகிழ்கிற நாங்கள் எங்கெல்லாம் அர்ப்பணத்தின் ஆற்றல் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி வெளிப்படுகிறது, உம்முடைய உண்மையின் ஒளி வெளிப்படுகிறது. ஆண்டவரே, எல்லா உள்ளங்களையும் நீர் ஒளிர வைக்கின்றீர். குடும்பத்தில் ஏற்படுகிற சிக்கல்களில், துன்பங்களில் எங்களுடைய அர்ப்பணத்தை நாங்கள் உணர்ந்து அதை வெற்றியாக மாற்ற உம்முடைய அருளை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் பொன்னிடத்திலே, மலராகும் என் மனம் பொன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனுக்கு நன்மைக்காகவும் மது கையிலின்றி பலியை கொள்வாராக. ஆண்டவரே,
எங்கள் காணிக்கைகளை உம்முடைய ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித அருளானந்தரைப் போல நாங்களும் உம்முடைய அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அருளானந்தர் உம்முடைய பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம்முடைய அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகிறான். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உம்முடைய வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகுந்த சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண் உலகில் இடையராது உம்முடைய மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைகூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மேற்பளிக்கின்ற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று கொண்டாடும் எங்கள் பாதுகாவலரான தூய அருளானந்தர், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்குகின்ற பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. நன்றியோடு விழா எடுக்கிற நமக்கு மகிழ்வு ஏற்படுகிறது. சலோம் என்ற வார்த்தை நிறை மகிழ்ச்சியை சொல்லுகிறது. உள்ளத்திலே நிறைவு இருந்தால்தான் மற்றவர்களை நாம் வாழ்த்த முடியும். ஆகவே நமக்குள் இருக்கின்ற நிறை மகிழ்வு மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தோடு ஒருவர் மற்றவருக்கு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய இரத்தத்தினால் நம் அனைவரையும் மீட்டு கொண்ட இயேசு இவர்தான். இவருடைய அன்பு மிகுந்த இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரை நெல்ல நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தினமை காத்து நமக்கு நிறைநல் வாழ்வை வழங்குவதாக. ஆமென்.
நன்றி பாடி நாதனை போற்றிடுவோ, நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோ. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோ, நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோ. நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோ, நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோ. அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், இனிய உறவுகள் இகமதில் தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கே நன்றி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித அருளானந்தருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி ஒருவர் மற்றவரோடு திருவிழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க. பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் சின்ன ரோமாபுரியாம் சேர்ந்தமரம் பங்கின் கிளை கிராமமான தன்னூத்து புனித அருளானந்தர் ஆலயத்தினுடைய பெருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து இன்று பெருவிழா திருப்பலியில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஓரியூர் மண்ணில் புனித அருளானந்தர் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியானார். ஆனால் நமது ஊரில் வழக்கமாக பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவிழா நாட்களாக நாம் கொண்டாடுகிறோம். எனவே இன்று பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று நிறைவேற்றியவர்கள் நம் பாசத்திற்குரிய தந்தை அருட்திரு முனைவர் அருள் அம்ப்ரோஸ் அவர்கள், நம்முடைய சேர்ந்தமரம் பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தை, தற்போது அம்பாசமுத்திரம் பங்கினுடைய பங்கு தந்தை, நமக்கு பரிச்சயமானவர், என்னுடைய குருத்துவ பயிற்சியினுடைய வழிகாட்டி. பல நேரங்களில் சேர்ந்தமரம் பங்கில் ஜெகன்ஃபாதர் இருக்கிற இடத்துல கொண்டாட்டமாக இருக்குது, எப்படி உங்களால் முடியுது என்று கேட்பார்கள். ஆனால் உண்மையிலேயே மறை மாவட்டத்தில் கொண்டாட்டங்களின் நாயகன் என்று கொண்டாடப்படுவது தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள்தான். அவர் சிறிய கிராமமாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமான பசிலிக்காவாக இருந்தாலும் சரி, இருக்கிற இடங்களிலெல்லாம் மக்களை ஒன்று சேர்த்து கொண்டாட்டங்களை உருவாக்கக்கூடியவர்கள். சும்மா சாதாரண பேரளவிற்கு அல்ல, அர்த்தமுள்ள கொண்டாட்டங்களை கொண்டாடக்கூடியவர்கள். ஓராண்டு இருதயகுளம் பங்கில் அவர்களுக்கு உதவி பங்கு தந்தையாக நான் பணியாற்றினேன். எனவே அந்த ஓராண்டு களப்பயிற்சி தந்தை அவர்களிடமிருந்த தலைமைத்துவம், தந்தை அவர்களிடமிருந்த குருத்துவத்தின் மேன்மை, தந்தை அவர்களிடமிருந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கின்ற பாங்கு, இவை அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிவகையாக இருந்தது. அவர்களிடம் மறைமாவட்டத்தில் யாரெல்லாம் உதவி பங்கு தந்தையர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்குமே முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து அவர்களுடைய திறமைகளில் அவர்களை வளர வைக்கக்கூடியவர்கள். ஒரு பங்கு தந்தைக்கு கீழே உதவி பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது அவர் கொடுக்கிற சுதந்திரத்திற்குள் தான் நாம் செயல்பட முடியும். அந்த வகையில் அவர்களுக்கு இணையான சுதந்திரத்தையும் உரிமையையும் நமக்கு கொடுத்து
நாம் வளர்வதை பார்த்து அவர்கள் மகிழக்கூடியவர்கள். கூட இருக்கிறவங்க வளர்ந்தா நம்மளுக்கு சில நேரத்தில் பொறாமப்படுவோம். ஆனால் அம்ப்ரோஸ் சாமி அப்படி இல்லை. அவர் கூட இருந்தவங்களெல்லாம் வளர்கிற பொழுது அவர்களை பார்த்து ஒரு தாய் உள்ளத்தோடு தந்தை உள்ளத்தோடு பெருமைப்படுகிற தந்தை. காமநாயக்கன்பட்டி புனித பரலோக அன்னை திருத்தலம் இன்று பசிலிக்காவாக உயர்ந்து நிற்கிறது. ஆனால் தந்தை அவர்கள் காமநாயக்கன்பட்டியினுடைய திருத்தல அதிபராக பொறுப்பேற்ற பிறகுதான் காமநாயக்கன்பட்டியினுடைய வரலாறு மீட்டெடுக்கப்பட்டது. காமநாயக்கன்பட்டி திருத்தலத்தை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் அர்த்தமுள்ள வகையில் கட்டிடங்களாய் உருவானது. செங்கல் சிமெண்டால் கட்டப்பட்ட கட்டடங்களால் அல்ல, பரலோக அன்னையினுடைய அருள் சிந்துகிற பொங்கி வழிகிற இடமாய் காமநாயக்கன்பட்டி வளர்ந்தது. எனவே இவர் அன்று விதைத்த விதைதான் இன்று காமநாயக்கன்பட்டி பசிலிக்காவாக உயர்ந்து நிற்கிறது. மறை மாவட்டத்தில் அவர்கள் இருந்த இடங்களிலெல்லாம் சிறந்திருக்கிறது. என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் சேர்ந்த மரம் பங்கில் நாம் செயல்படுத்துகிற அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து பெருமைப்பட்டு பாராட்டுகிற உழைப்பாங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் அம்பாசமுத்திரம் பங்கில் திருப்பலியை ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு அங்கிருந்து நமக்காக திருப்பலியை நிறைவேற்ற வந்த நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் பங்கு தந்தை அருட்திரு முனைவர் அருள் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். தன்னூத்து இறை மக்களின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய பாசத்தை பகிர்ந்து கொள்வோம். இன்றைய நாளில் அருளானந்தருடைய மறைசாட்சி பயணத்தை மறையுரையாக கொடுத்தவர்கள் மற்றும் ஒரு முன்னாள் பங்கு தந்தை நம் பாசத்திற்குரிய அருட்திரு புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள். தற்போது சுரண்டை அற்புத சுரங்கம் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபராக மிக அற்புதமாய் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். காமநாயக்கன்பட்டி எப்படி அம்ப்ரோஸ் அவர்களுக்கு முன் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு பின் என்று சொல்லப்படுகிறதோ அதை போல சுரண்டை திருத்தலமும் தந்தை ஜோசப் ராஜனுக்கு முன்பு தந்தை ஜோசப் ராஜனுக்கு பின்பு என்று வரலாற்றை ஈர்வேறாக எழுதக்கூடிய திறமை பெற்றவர்கள். இன்றைய நாளிலும் மிக அற்புதமான மறையுரை. ஜோசப் ராஜ் பார்த்தா நல்லா பிரசங்கம் வைப்பார்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சா இல்லையா? அந்த அளவிற்கு உயிரோட்டமாக மக்களை ஆன்மீகத்தில் திளைக்கிற அளவிற்கு சலிப்பு தட்டாத வகையில் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிற ஒரு மறையுரை அவரிடமிருந்து வருகிறது. அதுவும் அண்மை காலங்களில் அவருடைய திருவெளி மாட்டு கொண்டாட்டங்களை எல்லாம் அகில உலகம் முழுவதும் பார்த்து பெருமைப்படுகிறது. ஜோசப் ராஜன் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக சுரண்டை பங்கு மட்டுமல்ல, மறை மாவட்டத்தில் நடைபெறுகிற அனைத்து முக்கிய நிகழ்வுகளையும் உலகம் முழுவதும் இந்த சமூக வலைதளங்களில் ஒளிபரப்புகிற பாங்கு இன்றைய நாளிலும் அற்புதமாய் வருகை தந்து இந்த 5 ஆண்டுகளில் என்னோடு உடன் பயணித்து சேர்ந்தமரம் பங்கு மற்றும் கிளை கிராமங்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் உடன் பயணிக்கிற அன்பு அண்ணன் அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். தன்னூத்து இறை மக்களின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். இன்றைய நாளில் இந்த திருவிழா மகிழ்வை இரட்டிப்பாக்குவதற்கு நம்மோடு வருகை தந்தவர்கள் அருட்தந்தை ப்ரோ அவர்கள். நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு திருமலாபுரத்தினுடைய மண்ணின் மைந்தர். நம்முடைய மண்ணிற்கு பெருமை சேர்க்கிற வகையில் அவர் வெளிநாட்டில் பணி செய்கிற பொழுது என்றாலும் சரி, தற்பொழுது சிவகங்கையில் மானாமதுரையில் அவர்கள் சபையினுடைய குரு மாணவர்கள் இல்லத்தினுடைய பேராசிரியராக பயிற்சியாளராக மிக பாங்கோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருமலாபுரத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் திருமலாபுரம் மற்றும் கிளை கிராமங்களில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு பங்கு தந்தைக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள். அன்பு தந்தை ப்ரோ அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். தன்னூத்து இறை மக்களின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த 2025ஆம் ஆண்டு மாபெரும் யூபிலி ஆண்டு. எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை மையமாக அகில உலக திருச்சபைக்கு கொடுத்தார்கள். எனவே நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு மற்றும் கிளை கிராமங்களில் இந்த ஆண்டு மறையுரை தலைப்பாக விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த 10 பயணங்களை நாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை மறையுரையாக
கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தலைப்பும் சரி, மறையுறையும் சரி, அதற்கு மேலாக அந்த தலைப்பை வெளிப்படுத்துகிற பாங்கும் நம்முடைய தன்னூத்து கிராமத்தில் வளர்ந்திருக்கிறது. தொடக்கத்தில் அன்பியத்தில் மலர்களை கொண்டு வந்து ஆரம்பித்தார்கள். ரூத்து, நகோமி, மாமியார் மருமகள் உறவு மலரில் மலரட்டும் என்று நான் தொடங்கி வைத்தேன். அன்று மலர்ந்தது, இன்று மண்ணில் இரத்தமாய் சிந்தி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தலைப்பை அன்பியங்கள் மிக அழகாக தத்துரூபமாக கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் கூட நாம் அனைவரும் மெய் சிலிர்க்கிற வகையில் புனித அருளானந்தருடைய மறைசாட்சி பயணத்தை நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் தலை வெட்டப்பட்டு இரத்தம் சிந்திய நிகழ்வை மெய்சிலிருக்கிற வகையில் நமக்கு காட்சிப்படுத்தியவர்கள் நம்முடைய பிரிட் இளையோர் இளம்பெண்கள். எனவே இந்த நாளில் மட்டுமல்ல, கடந்த 10 நாட்களும் பங்குத்தந்தை என்கிற முறையில் என்னோடு உடனிருந்த தன்னூத்து இளைஞர்கள் இளம்பெண்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நம்மோடு உடனிருந்த சேர்ந்தமரம் புனித வியாகுல அன்னை சபை அருட்சகோதரிகள், திருமலாபுரம் இயேசுவின் திரு இருதய சபை அருட்சகோதரிகள், நம்முடைய திருத்தலத்தினுடைய பாடல் குழு உறுப்பினர்கள், அவர்களை வழிநடத்திய இன்றைய நாளில் வந்த அன்பு சகோதரர் பீட்டர் என அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். சேர்ந்தமரம் பங்கு தன்னூத்து திருத்தலம் இதனுடைய வளர்ச்சி பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தன்னூத்து கிராமத்தினுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு கட்டமாக முன்னேற்றினோம். இப்பொழுது வரலாற்றில் மிகச் சிறப்பான பங்களிக்கிற காலகட்டம். எனவே ஜனவரி மாதத்தில் நம்முடைய ஆயர் அவர்களுடைய மேய்ப்பு பணி சந்திப்பு நம்முடைய பங்கில் நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த மேய்ப்பு பணி சந்திப்பிலும் சரி, அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே தன்னூத்து கிராமத்தை சேர்ந்தமரம் பங்கில் இருந்து ஒரு தனி பங்காக உருவாக்க வேண்டும் என்கிற முன்மொழிவை நான் கொடுத்திருந்தேன். ஆயர் அவர்கள் அதற்கு மறை மாவட்ட ஆலோசகர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவு தெரிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே திருப்பயணிகள் நீங்கள் எல்லோரும் தன்னூத்து தனி பங்காக மலர்ந்து இன்னும் இந்த மண்ணின் புதுமை வளர்ந்து இதை ஒட்டிய கிராமங்கள் புதிய மலர்ச்சி பெற வேண்டும் என்று ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்களவில் தொடர்ச்சியான வளர்ச்சி பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ தான் நம்ம தன்னூத்தில் திருவிழாவை நிறைவு செய்கிறோம். வருகிற வியாழக்கிழமை திருமலாபுரம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய திருவிழா தொடங்குகிறது. அதன் பிறகு பிப்ரவரி 14, 15, 16 இந்த 3 நாட்களும் மலைக்கோயில் புனித லூர்தன்னை திருத்தலத்தினுடைய 112வது ஆண்டு பெருவிழா நடைபெறுகிறது. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கோவில் ஆண்டனூர் புனித சவேரியார் ஆலயத்தினுடைய திறப்பு விழா நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி புது கிராமம் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தினுடைய திறப்பு விழா நடைபெறுகிறது. மே மாதம் 10ஆம் தேதி தர்மதூரணி புனித குழந்தை தரசம்மாள் ஆலயத்தினுடைய திறப்பு விழா நடைபெறுகிறது. மே மாதம் 16ஆம் தேதி திருமலாபுரத்தில் மண்ணின் மைந்தராய் புதிய குருவினுடைய குருப்பட்ட நிகழ்வு நடைபெறுகிறது. எனவே மே மாதம் வரை இந்த சேர்ந்தமரம் பங்கில் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. இவை அனைத்தும் ஆண்டவருடைய அருளும் பங்கு மக்கள் நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பால் மட்டுமே சாத்தியப்படுகிறது. எனவே அனைத்து நிகழ்வுகளிலும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அருள் உதவியை, ஜெப உதவியை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தன்னூத்து திருத்தலத்தினுடைய வளர்ச்சியில் பல நபர்கள் உடன் இருந்து வழி நடத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆலயத்தினுடைய வழிபாட்டு நிகழ்வை வழி நடத்துகிற ஆலயத்தினுடைய உபதேசியார் திரு பீட்டர் அவர்களுக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்வோம்.
நம்முடைய திருத்தலத்தினுடைய அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் சரி, இந்த திருவிழா நாட்களிலும் உடனிருந்து செயல்படுகிற, முன் ஆர்வத்தோடு பங்கேற்கிற நல்லுள்ளங்களை நாம் அன்போடு பாராட்டுகிறோம். அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறோம். ஆர்பி பீட்டர், எல் மார்டின், ஆர் எட்வின், எஸ் அருள், ஜே யுவான், ஜே அருள் சரோன், கே கார்த்திக் இவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய பாராட்டுகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். முன்னாடி வாங்க. ஆர்பி பீட்டர், எல் மார்டின், ஆர் எட்வின், எஸ் அருள், ஜே யுவான், ஜே அருள் சாரோன், கே கார்த்திக் திருத்தலத்தினுடைய வளர்ச்சி பணிகளிலும் இந்த திருவிழா நாட்களிலும் உடன் இருப்பவர்கள். நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் மின்னல் மாதா, தன்னூத்து மின்னல் மாதா என்கிற யூடியூப் சேனல் வழியாக நேரலையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லோரும் நம்மோடு உடன் இருந்து இந்த நேரலைகள் வெளிப்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கிறார்கள். ரூபன், ஜே பவுல் பென்சி, பிரான்சிஸ் ஜான் பிரிட்டோ. ஜே பவுல் பென்சி, பிரான்சிஸ் ஜான் பிரிட்டோ. ஜே பவுல் பென்சி, பிரான்சிஸ் ஜான் பிரிட்டோ. அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா நாட்களில் ஒளி அமைத்து கொடுத்த தன்னூத்தைச் சேர்ந்த ஒளி அமைப்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். தன்னூத்து சபரி ஆடியோஸ் உரிமையாளர் பணியாளர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திருப்பலியின் நிறைவில் அனைவருக்கும் அசன விருந்து நடைபெறுகிறது. மாலை 4 மணிக்கு புனித அருளானந்தருடைய தேர் பவனி நடைபெறுகிறது. தேர் பவனியினுடைய நிறைவில் புனித அருளானந்தருடைய திருக்கொடி இறக்கம் நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை தான் பிப்ரவரி 4ஆம் தேதி அருளானந்தருடைய திருவிழா. எனவே வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு வெள்ளாளங்குளத்திலும் இரவு 7:30 மணிக்கு தன்னூத்திலும் திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை 6:30 மணிக்கு வெள்ளாளங்குளத்திலும் 7:30 மணிக்கு தன்னூத்திலும் திருப்பலிகள் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மின்னல் மாதா புனித அருளானந்தருடைய திருத்தலத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக மிகவும் சீரும் சிறப்புமாக அன்பியங்களை கட்டமைக்கிற பணியிலே சேர்ந்தமரம் பங்கிலே மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றினார்கள் என்பதை நான் சச்சுரூபமாக உணர முடிந்தது. குறிப்பாக இந்த புனித அருளானந்தருடைய 10 நாள் திருவிழாவை மிகவும் வித்தியாசமான முறையிலே மறையுறை சிந்தனைகளை கொடுத்து நம்மையெல்லாம் அந்த ஓரி ஊருக்கே அருளானந்தர் புனித சாட்சியாக மறிக்கப்பட்ட அந்த இடத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய உள்ளங்களை கவர்ந்தவர். அவர் எங்கிருந்தாலும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஊர் மக்கள் சார்பாகவும் மறை மாவட்ட அன்பிய கோஆர்டினேட்டர் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி நான் கௌரவிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மின்னல் மாதா திருத்தலத்தினுடைய அன்பர்களே, இந்த ஊரினுடைய மக்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
இங்கப்பா இந்த ஊருக்கு வரும்போது கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி மகிழ்ச்சி உண்டாகுது அப்படின்னு பார்த்தா, நான் இங்கே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டு இருக்கிற போது நீங்கள் கொடுத்த அந்த அன்பு இன்றும் தொடர்கிறது. ஆகவே இந்த ஊரினுடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஊர் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, மக்கள் வளர்ந்திருக்கிறோம், ஆலயம் வளர்ந்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் விட கடவுள் நமக்கு சிறப்பான கொடையை தந்திருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக நமக்கு தந்த மிகப்பெரிய கொடை மிகச் சிறந்த கொடை அன்னை மரியாள் தரையிறங்கி காட்சியளித்தது. இது உங்களுக்கு கிடைத்த, உங்களுடைய நம்பிக்கை கிடைத்த ஒரு பரிசு. முன்னாடியெல்லாம் தன்னூத்துனா யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு தமிழகம் எங்கும் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மின்னல் மாதா திருத்தலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதை தன்னூத்தை சுட்டி காட்டுவார்கள். அவ்வளவு வளர்ச்சி கடவுள் நமக்கு தந்த பெருமையான கொடை. ஆகவே உங்களுக்கு அளித்த அந்த கொடையை நினைத்து மின்னல் மாதா தரையிறங்கி காட்சி தந்த இந்த இடம் ஒரு திருத்தலமாக, ஒரு அருமையான இடமாக உயர்ந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே முதலில் உங்களை வாழ்த்துகின்ற இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கைக்கு, உங்கள் ஒற்றுமைக்கு, நீங்கள் திருச்சபைக்கு காட்டுகின்ற ஒரு ஒத்துழைப்புக்கு கிடைத்த பரிசு மாதா தரையிறங்கி காட்சியளித்த ஒரு பெரும் நிகழ்வு. ஆகவே இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் உங்களை அன்போடு பாராட்டுகிறேன். எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் நாம் சிறிதையே அல்ல. இன்னைக்கு தன்னூத்து எல்லா பக்கமும் தெரிந்த ஒன்றாக அமைகிறது என்பதை குறித்து உங்களுக்கும் இங்கே இந்த ஊரில் இருக்கிற அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். இந்த திருத்தலம் மாதா தரையிறங்கி காட்சி தந்த இந்த மின்னல் மாதா திருத்தலம் வருங்காலத்தில் ஒரு பங்காக உயர இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! கடவுள் எவ்வளவோ காரியங்கள், எத்தனை ஊர் பெரிய ஊர்லாம் இருக்குது, ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு அருள் அது நிச்சயமாக நீங்கள் ஒத்துழைப்பு நல்வீர்கள், ஜெபிப்பீர்கள், வருகின்ற தந்தையர்களை மகிழ்ச்சியோடு காத்துக்கொள்வீர்கள். அதற்குத்தான் உங்களுக்கு பங்காக இருக்க வேண்டும் என்று கடவுள் பணித்திருக்கிறார். நாம் நினைப்போம், கடவுள் நிறைவேற்றுவார். அது நிறைவேற என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பங்கு தந்தை என்னை பற்றி ரொம்ப சொன்னாங்க. ஆனால் அவர் மிக திறமையானவர். அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அவருடைய தலைமை பண்பு, இந்த மூன்றும் பிரமாதமானவை. நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் 5 வருஷமாக அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். போன பிறகு தான் தெரியும். இன்னும் ஒரு 6 மாதம் தந்தை அவர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களுடைய பணி நம் நினைப்போம். நிச்சயமாக தன்னூத்து இந்த சேர்ந்த மரம் பங்கு அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா சிக்கலான நேரத்தில் ஒரு சரியான தந்தை நம்முடைய பங்குக்கு கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த தந்தை அவர்களுடைய பணியை நான் அன்போடு பாராட்டுகிறேன். கட்டடப் பணிகள் மட்டுமல்ல, பல பணிகள், ஒருங்கிணைப்பு பணி, மற்ற மதத்தோடு இணைந்து செயல்படுகிற அன்பான பணி, நல்உறவு பணி, இவைகளையெல்லாம் மிக திறமையாக, மிக செழுமையாக இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் நினைக்கப்படுவீர்கள். இந்த ஊர் மக்கள் மறக்க மாட்டார்கள். சேர்ந்த மரம் உங்களை மறக்காது. ஏன்னா நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்த அனைத்து பணிகளும் நினைக்கப்படும். ஆகவே நீங்கள் செய்த மாபெரும் பணிகளை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர் சொன்னார், அவர் என்னிடம் ஒரு ஆண்டு உதவி பங்கு தந்தையாக இருந்தார். ஒரு ஆண்டு அவர் நல்லா கவனித்து கொண்டார். நான் வைக்கிற பூசை எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவரை பார்த்து கொள்வார். அவ்வளவு திறமையாக, அதைவிட இருதய குலத்திலே
மலை மாதா திருத்தலத்திற்கு அவர் கொடுத்த 100ஆண்டு விழா பரிசை நான் இன்று நன்றியோடு பார்க்கிறேன். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் அருமையான தந்தை உங்களுக்கு கிடைத்தது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த பணிகளை எல்லாம் செய்கிற போது அவரை பார்த்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தோம். அவருக்கு நல்ல உடல் உள்ள பலன் வேண்டும், இன்னும் திறமையோடு ஆற்றலோடு அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்று தந்தை ஜெகன் இமானுவேல் ராஜா அவர்களை, எப்பொழுது ராஜா தான், அப்படி நீங்கள் இருக்கிறதே ராஜா மாதிரி இருக்கிறார். ஆனால் இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்தாங்க, ரொம்ப மன நிறைவாக இருக்கிறது. உண்மையிலே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நம்முடைய பிள்ளைகள் இளையோர்களை அன்போடு பாராட்டுகிறேன். கடவுள் அவர்களுக்கு கொடுத்த கொடையை அருளானந்தருக்கு வாழ்த்துக்கள். அது அந்த எஃபெக்ட் ரொம்ப சிறப்பு. அதனால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அன்பார்ந்த 2 பேர் நாம் மறக்கக்கூடாது. நம்மோடு உங்களுடைய தந்தை அன்புக்குரிய ஜோசப் ராஜன் அவர்களும் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள், என்னோடு இருந்திருக்கிறார்கள். ஜோசப் ராஜன் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அவருடைய பிரசங்கம், அவருடைய வழிநடத்தல், அவர் நமக்கு செய்கிற எல்லா பணிகள் இதெல்லாம் பார்க்கும்போது மிக பிரமிப்பாக இருக்கிறது. அவரும் வளர்ந்து நிற்கிறார் என்பதை குறித்து நான் மகிழ்வடைகிறேன். தந்தை ஜோசப் ராஜ் அவர்களையும் மகிழ்வோடு வாழ்க வாழ்க என்று வரவேற்கிறேன். ப்ரோ அவர்கள் நம்ம இருக்கும்போது ரொம்ப சின்ன பையனாக இருந்தாங்க, இப்பொழுது அருமையான தந்தையாக வழிநடத்துகின்ற தந்தையாக இருக்கிறார்கள். நான் ரோமே நகருக்கு சென்றபோது அன்போடு எங்களை பார்த்து கொண்டு உறவு சொல்லி வழிநடத்தியவர்கள். அந்த நேரத்தில் ஒரு அருமையான காரியங்களை 2-3 நாட்கள் அவரோடு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தந்தை ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். கடவுள் நமக்கு கொடுத்த கொடை இன்னும் அதிகமாக இருக்கிறது. தரையிறங்கி தருகின்ற அவருடைய அருள் இன்னும் இந்த ஊருக்கும் உங்களுக்கும் நிறைவாக இருக்க அன்போடு வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் மீண்டும் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்வினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பரிவன்போடு மன்றாடுகிறோம். புனித அருளானந்தரின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இந்த உலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சி அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிற்காக தலைமணங்கி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு நிறை மகிழ்வை தருவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை நம்பிக்கையின் ஒளியில் மறை சாட்சியமாக நாம் வாழ சென்று வாருங்கள். இறைவனை போற்றுங்கள். இறைவனுக்கு நன்றி.